ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2026ஓட ஃபுல் சிலபஸ், ரோட் மேப், ஸ்ட்ராட்டஜி அண்ட் அப்டேட், மோட்டிவேஷன் இது எல்லாமே இந்த ஒன் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோவையும் பார்த்துருங்க. ஸோ நீட் 2026ஓட சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து தான் நீட்டுக்கான கொஸ்டின்ஸ் வரப்போகுது. 2024 இருந்து என்சிஆர்டி புக்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் அதில் தான் நியூவாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, சிலது வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க அண்ட் சம் டாபிக்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ் வரல. சோ நீங்க படிக்கிறதா இருந்தா 2024 ஆர் 2025 என்சிஆர்டி புக்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீட் 2026ஓட ஜர்னி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 12 months இருக்கு. இதை நீங்க 3 ஃபேஸா வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ இன்னையில இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 3 monthsல வந்துட்டு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ப்ராக்டிஸ் மோட்ல இருங்க. அண்ட் அகைன் இருக்கக்கூடிய டைம்ல வந்துட்டு ஃபுல்லா வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்துட்டு ரிவிஷன் செட் பண்ண முடியுமா பண்ணிட்டு மார்க் டெஸ்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு நீட் 2026ஓட ஸ்ட்ராட்டஜி. ஸோ டாப்பர்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ கான்செப்ட்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறது. என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சாலே போதும், எல்லா கான்செப்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ப்ராக்டிஸ் டெய்லி வந்துட்டு ஒரு 100 MCQs வந்து சால்வ் பண்றது. அண்ட் எவ்ரி 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி அகைன் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ படிக்கிறது மட்டும் பத்தாது, ரிவிஷன் தான் நம்மளுக்கு எந்த ஒரு டாபிக்ஸும் கான்செப்ட்ஸும் மறக்காம இருக்கிறதுக்கான ஸோ டாப் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா ரிவிஷன் அப்படிங்கறத நீங்க பண்ணிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீட் 2026ஓட அப்டேட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நீட் எக்ஸாம் எப்பவுமே வந்துட்டு மே மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக் சண்டேல கண்டிப்பா வந்துட்டு லீவ் டேஸ்ல தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்டிஏவால இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 99% வந்துட்டு ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மேல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ 2026க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீட் 2026ஓட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு டாப்பரா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்துட்டு டவுனா ஃபீல் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம டெய்லி நம்மளுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்றது எதிர்பார்க்காம ஸோ பர்மனண்டா நீங்க வந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஹை எனர்ஜில இருப்போம், ஃபுல்லா படிப்போம், நாளைக்கு வந்து லோ எனர்ஜில இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு புக்கை முடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ அன்னைக்கும் வந்து மினிமம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எக்ஸாமோ இல்லை வந்து படிச்சு பார்க்கறதோ இல்லை அட்லீஸ்ட் புக்கு முன்னாடி உட்காரதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு நீட்ல சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரையில் இருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.